Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. NLCக்கு ஆதரவாக அரசு செயல்பட்டால் மக்கள் போராட்டத்தில் இறங்குவார்கள் என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் வானதி ராயபுரம் பகுதியில் NLC இந்தியா நிறுவனத்தின் நிலையெடுப்பு நடவடிக்கைக்கு எதிராக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது. கட்சியின் தலைவர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்கள், விவசாயிகள், பெண்கள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வேல்முருகன், மக்களை அச்சுறுத்தும் NLCக்கு அரசு ஆதரவாக செயல்பட்டால் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்தார். முழுக்க புவனகிரி தாலுகா, கம்மாபுரம் ஒன்றியம், விருத்தாசலம் ஒன்றியம், எங்க குறிஞ்சிப்பாடி ஒன்றியம், எல்லா ஒன்றியங்களையும் சேர்ந்த கிராம மக்களை உள்ளடக்கி தொடர் போராட்டங்களை NLCக்கு எதிராக நடக்க நேரிடும். இதையும் தாண்டி தமிழ்நாடு அரசும், தமிழகத்தின் அரசு நிறுவனமான நம்முடைய வருவாய்த்துறை, மாவட்ட ஆட்சியர், காவல்துறை மக்களை அச்சுறுத்த நினைத்தால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இதற்கு தமிழ்நாடு அரசு துணை போனால் தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவும் மக்களை திரட்டி தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் என்பதை எச்சரிக்கையாக NLC நிர்வாகத்திற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு அரசு எக்காரணத்தை கொண்டும் அடாவடி அட்டுழியம் செல்கின்ற NLC நிர்வாகத்திற்கு துணை போகக்கூடாது. இவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு 5 கோடியும் வேணா, வீட்டுக்கு ஒருவருக்கு வேலையும் வேணா, எங்களை எங்கள் நிலத்துல எங்கள் வீடுகள்ல நிம்மதியா எங்களை வாழ விடுங்க அப்படின்றதுதான் இந்த போராடுகின்ற மக்களுடைய கோரிக்கை. ஏற்கனவே நிலம் எடுத்த மக்களுக்கு ஒரு இழப்பீடு கொடுங்க. 2017க்கு பிறகு பாகப்பிரிவினையே கிடையாதுன்றாங்க. ரிஜிஸ்ட்ரேஷனை தடை பண்ணி வச்சிருக்கீங்க. இது எந்த விதத்துல நியாயம்? ஒரு கல்யாணம், ஒரு காது குத்தி, ஒரு அவசரத்துக்கு ஒரு 2 சென்ட் 3 சென்ட் விற்கணும்னா எப்படி அவன் விற்க முடியும்? இது எவ்வளவு பெரிய அராஜகம். தமிழ்நாடு அரசு இந்த தடையை உடனே நீக்கணும். அப்படி இல்லை என்றால் இந்த தேர்தலில் கண்டிப்பாக எங்களுக்கு தீர்வு கிடைக்கின்ற வகையில் மிகப்பெரிய போராட்டங்களை அடுத்தடுத்து தொடர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி பாதிக்கப்படுகின்ற மக்களையும் விவசாயிகளையும் திரட்டி போராட்டங்களை முன்னெடுக்கும்.